குடியிருப்பு பகுதியில் பின் சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அண்டை வீட்டின் வேலியில் மோதிய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த விபத்தில் யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்று அறியப்படுகிறது. டேஷ்கேம் மலேசியா முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட காணொலியில் ஒரு வீட்டிலிருந்து பின் சென்ற வெள்ளை நிற புரோடுவா விவா கார் ஓட்டுநரின் கவனக்குறைவால் திடீரென வேகம் எடுத்து அருகிலிருந்த வேலியில் மோதியதாக தெரிகிறது. மோதலின் காரணமாக அந்த வேலி இடிந்து அதன் உடைந்த பகுதிகள் அண்டை வீட்டு வளாகத்திற்குள் விழுந்தன. விபத்துக்கு பின்னர் ஓட்டுநர் மெதுவாக தனது வீட்டிற்கு திரும்பிச் சென்றதும் காணொலியில் பதிவாகியது. இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என பயனர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் தானியங்கி வாகனங்களை இயக்கும் போது பிரேக்கிற்கு பதிலாக தவறுதலாக ஆக்சிலேட்டரையோ அழுத்தும் சம்பவங்கள் ஏற்படலாம் என்றும் சிலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த சம்பவம் குடியிருப்பு பகுதிகளில் வாகனம் இயங்கும் போது அதிக கவனமும் பொறுப்புணர்வும் அவசியம் என்பதை உணர்த்துகிறது.